ஹலோ கைஸ், வெல்கம் டு எடிமி நியூ லேர்னிங் சென்டர். ஸோ இந்த வீடியோ டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளைனில் ஏதோ ஒரு பிளைனில் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு தென் லைன் கமாண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ லைன் கமாண்ட் எப்படி எடிட் பண்ணுறது, லைன் டைமென்ஷன்ஸ் எப்படி நான் எடிட் பண்ணுறது, ஓகேங்களா, லைனுக்கான கன்ஸ்டன்ஸ் நான் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் பிளைனில் ஸ்கெட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பிளைனில் ஸ்கெட்ச் கொடுத்துருக்கேங்க. இது மறுபடியும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸஸ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பிளைனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் இங்கேயும் கொடுக்கலாம், இல்லை அங்கேயும் கொடுக்கலாம். ஃப்ரண்ட் பிளைனில் ஸ்கெட்ச் கொடுத்தாச்சு. எனக்கு ஆக்சஸ் இந்த மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துச்சு, ஃப்ளிப் ஆகிடுச்சுங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து இப்படி ஆப்போசிட் ஃப்ளிப் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நார்மல் 2 கொடுத்து நான் மறுபடியும் ஃப்ளிப் பண்ணிக்க முடியுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா லைன் கமாண்ட். ஸோ லைன் கமாண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைனுக்கான கன்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்துக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் சைடில். என்னென்ன ஸ்கெட்சுன்னு நீங்கள் எப்படி ட்ரா பண்ணுறீங்களோ அப்படியே வந்து உங்களுக்கு லைன் ஃபார்ம் பண்ணுமா, இல்லை ஹாரிசாண்டலாக ட்ரா பண்ணுமா, இல்லை வெர்டிக்கலாக ட்ரா பண்ணுமா, இல்லை ஆங்கிள்டாக ட்ரா பண்ணுமா. ஆங்கிள் டு ஆஸ் ஸ்கெட்சு ஒன்று தாங்க, சரிங்களா. பட் ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் ஒன்றும் கிடையாது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஆஸ் ஸ்கெட்சுன்னு கொடுக்கும்போதுங்க நீங்கள் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறீங்களோ அப்படி உங்களுக்கு லைன் ஃபார்ம் ஆகும் பாருங்கள். ஸோ நான் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறேனோ லைன் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதுவே நான் வந்து வெர்டிக்கல் ஹாரிசாண்டல் கொடுத்தேன்னா பாருங்கள், ஹாரிசாண்டல் கொடுக்குறேன். நான் ஹாரிசாண்டலாக மட்டும்தான் லைன் ட்ரா பண்ண முடியும். வெர்டிக்கலாக நான் ட்ரா பண்ண முடியாது. தெரியுதுங்களா, ஹாரிசாண்டல் சிம்பிள் தெரியுதுங்களா இந்த இடத்துல. ஸோ அந்த ஹாரிசாண்டல் சிம்பிள் மட்டும்தான், ஹாரிசாண்டலாக மட்டும்தான் என்னால் லைன் ட்ரா பண்ண முடியும். இதுவே நான் வெர்டிக்கலாக ட்ரா பண்ணணும்னா வெர்டிக்கலாகவும் ட்ரா பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ வெர்டிக்கலாக இப்போ பாருங்கள், ஹாரிசாண்டலாக ட்ரா பண்ணாலும் வெர்டிக்கலாக தான் மூவ் ஆகும். ஜஸ்ட் வெர்டிக்கலாக மட்டும்தான் என்னால் லைன் ட்ரா பண்ண முடியும். இப்படி மூவ் ஆகாது பாருங்கள். உங்களுக்கு மூவ்மெண்ட் தெரியுதா? இல்லை, ஏன்னா வெர்டிக்கலாக மட்டும்தான் ட்ரா ஆகும். அதுதான் வெர்டிக்கல் லைன்னு சொல்லுவாங்க. இதே ஆங்கிள் லைனாக நீங்கள் ஆங்கிள் எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சுட மாதிரியே தான் நீங்கள் எப்படி வேணாலும் லைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் வந்து லைனில் இருக்கிற ஒரு திங். ஓகே, ஸோ இதை லைனெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். இப்போது லைனுக்கான கன்ஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கலாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நான் டீச் பண்ணுறேன். ஸோ இப்போது ஸ்கெட்சுடு இப்போ ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். லைன் ட்ரா பண்ணியாச்சு. இந்த லைனை நான் வெர்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணேன். என்ன பண்ணலாம்? ஸோ ஜஸ்ட் அந்த லைனை கிளிக் கொடுத்தீங்கன்னா ரிலேஷன் லைன் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே போகும். லைன் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் இதுக்கான ரிலேஷன் கொடுக்கலாம். இதை வெர்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணால் வெர்டிக்கலாக கன்வெர்ட் ஆயிரும், தெரியுதுங்களா. ஸோ வெர்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இல்லை எனக்கு ஆங்கிள்டாக வேணும்னாலும் ஆங்கிள்டாக வைக்கலாங்க. எப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை மேலே இருக்க பாயிண்ட்டை ஃபிக்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை கீழே இருக்கிற பாயிண்ட் உங்களுக்கு எப்படி ஆங்கிளாக வேணும். எனக்கு கீழே இருக்கிற பாயிண்ட் வேணும். ஸோ கீழே இருக்கிற பாயிண்ட்டை கிளிக் கொடுத்துட்டு ஃபிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற பாயிண்ட் ஃபிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது இந்த லைனை வந்து ஆங்கிள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆங்கிள் நம்ம சேஞ்ச் பண்ணால் ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகலை. ஏன் சேஞ்ச் ஆகலைன்னா ஆல்ரெடி வெர்டிக்கல் கன்ஸ்டன்ட் இருக்குது. வெர்டிக்கல் கன்ஸ்டன்ட்டை டெலிட் பண்ணலாம். ஸோ வெர்டிக்கல் கன்ஸ்டன்ட் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ ஆங்கிள் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஆங்கிள் அப்படியே உங்களுக்கு ஆங்கிள் ஃப்ளிப் ஆகும், தெரியுதுங்களா. ஸோ இது வெர்டிக்கல் கன்ஸ்டன்ட்டில் இருக்குது. இது ஹாரிசாண்டலாக மாற்றணும்னா ஹாரிசாண்டல் லைனாக மாறிடும். இப்போ ஹாரிசாண்டலாக கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னா பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஹாரிசாண்டல் கன்ஸ்டன்ட்டில் வந்துருச்சு. 180 to 180 டிகிரி கன்ஸ்டன்ட்டில் வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். இது வந்து ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் லைனாக கொடுத்துருக்கோம். அடுத்ததான் மறுபடியும் இன்னொரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஆங்கிள்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ இதை ஹாரிசாண்டலாக வெர்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஸோ லைனை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. இப்போ இதை ஹாரிசாண்டலாக மாற்றணுமா வெர்டிக்கலாக மாற்றணுமா? வெர்டிக்கலாக மாற்றியாச்சு. மறுபடியும் ஹாரிசாண்டல் கண்டிஷன் கொடுத்தோன்னா எனக்கு அன்சால்வபிள்னு வரும். ஏன்னா ஒரு இதுக்கு ஒரு ரிலேஷன் தான் நம்ம கொடுக்க முடியும். இப்போது இதை வந்து வெர்டிக்கல் ரிலேஷன் டெலிட் பண்ணிடலாம். ஸோ டெலிட் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஹாரிசாண்டல் கண்டிஷன் கொடுங்க, ஹாரிசாண்டலாக மாறிக்கும். மறுபடியும் நீங்கள் வெர்டிக்கல் கொடுத்தா ஃபார்ம் ஆகாது. அப்போ என்ன பண்ணால் அதை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வெர்டிக்கல் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, எனக்கு ஆங்கிளாக வேணும் சார், இந்த லைன் வந்து ஆங்கிளாக வேணும், என்ன பண்ணலாம் சார்? ஸோ எந்த இடத்துலேருந்து ஆங்கிளாக வேணுமோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட்டாக எனக்கு இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதான ரிலேஷனை டெலிட் பண்ணிடுங்க. இதுக்கு வெர்டிக்கல் ரிலேஷன் இருக்கிறத டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆங்கிள் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எனக்கு ஒரு 65 டிகிரிக்கு வேணும் சார். அப்போ 65 டிகிரி நான் கொடுக்குறேன்னா 65 டிகிரிக்கு எனக்கு ஃபார்ம் ஆயிரும். பாருங்கள், 65 டிகிரிக்கு எனக்கு வேணும்னா 65 டிகிரிக்கு எனக்கு லைன் ஃபார்ம் ஆயிரும். எந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து 65 டிகிரிக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைனை ஆங்கிள்டாகவும் நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, லைனை டைமென்ஷன்ஸை எடிட் பண்ணுறது எப்படி? ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் எடிட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் 2 மெத்தட்ஸ் இருக்குங்க. ஒன்று லைன் மெத்தட், இன்னொன்று ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் மெத்தட். ஸோ லைன் மெத்தடை ஃபஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் மெத்தடை நான் டீச் பண்ணுறேன். சில டைம் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் மெத்தட் ஆக்ட் ஆகலைனாலும் அது எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிற கமாண்டை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 381ங்கிற யூனிட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து 200 எடிட் பண்ணனா எனக்கு கீழே இருக்க பாயிண்ட் மேலே மூவ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் ஃபிக்ஸில் இருக்குது, ஃபிக்ஸிங் கண்டிஷனில் இருக்குது. எஸ், ஸோ இதை நம்ம டெலிட் கொடுத்துக்கலாம், இல்லைனா நமக்கு ஃபார்ம் ஆகாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் 200 எனக்கு வந்து 200 வேணும். ஸோ 200 டைமென்ஷன்ஸ் நான் கொடுத்தாச்சு. இப்போ நான் கீழே கொண்டு வரணுமா, ஒய்யை நான் கீழே கொண்டு வரலாம், இல்லை மேலே கொண்டு போகிறனாலும் கொண்டு போகலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் எடிட் பண்ண முடியும். 2 பாயிண்ட்ஸுமே சேம் தாங்க. ஒய் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட்டுமே சேம் தான்.
இதுவே ஒரு ஆங்கிள்டாக வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் அவுட் ஆகும். இதுவே நீங்கள் மூவ் பண்ணுறனாலும் மவுஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ண முடியும். ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குங்க, அந்த கண்டிஷன்ஸ் படி நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இத்தனை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கெட்ச் லைனையே கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னா என்ன சார்? ஸோ இந்த லைனை கிளிக் கொடுத்துக்குங்க. இந்த லைனை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றணும்னா ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக மாற்றணும். அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னு சொல்லுவாங்க. ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டுனா டாட் டாட் லைன்ஸாக வந்துடும். இது வந்து உங்களுக்கு எந்த கன்ஸ்ட்ரெயினுக்கும் வராதுங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஃபுல் கன்ஸ்ட்ரெயினுக்கு வராது. ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் லைனாக தான் ஆக்ட் ஆகும். இதுவே இந்த லைனை வந்து நார்மல் லைனாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்ஃபினிட்டி லென்த் வேணும், ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வந்து எனக்கு இன்ஃபினிட்டியாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, இன்ஃபினிட்டிக்கு தெரியும் நம்மளுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இன்ஃபினிட்டிக்கு வேல்யூ இல்லைன்னா இந்த லைனுக்கும் எண்டே கிடையாதுங்க. ஸோ இன்ஃபினிட்டி லைன் கொடுத்துட்டோன்னா இந்த லைனுக்கும் எண்டே கிடையாதுங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிக்கும். ஓகே, ஸோ இதான பேராமீட்டர்ஸ் என்ன சார்? ஸோ இதுதான் பேராமீட்டர்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஆங்கிள் பேராமீட்டர்ஸ் தான், சரிங்களா? ஸோ ஆங்கிள் பேராமீட்டர்ஸ் தான். ஆனால் இதுக்கான கண்டிஷன்ஸ் இல்லைனா தான் ஆங்கிள் பேராமீட்டர் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்கள், ஆங்கிள் பேராமீட்டர் கொடுக்குறோம், எனக்கு அப்படியே மூவ் ஆகுது. ஏன்னா இதில் எங்கேயுமே ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கிடையாது, அதனால நம்மளுக்கு அப்படியே மூவ் ஆகுதுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் வந்து லைன் பேராமீட்டர்ஸில் இருக்குதுங்க. ஸோ லைனுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. இது இல்லாமல் லைன் டு லைன் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 2 லைன் வரைஞ்சிருக்கேன், ஒன்று ஹரிசாண்டல், ஒன்று வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ 2 லைனையும் செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 லைனையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 2 லைனுக்கான என்ன ரிலேஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கலாம். கோலீனியர் நீங்கள் செட் கொடுத்தீங்கன்னா கோலீனியராக ஃபார்ம் ஆகாது, ஏன்னா ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆக்சஸில் இருக்குது. ஸோ கோலீனியர் ஃபார்ம் ஆகாது. இது இல்லாமல் வேறு என்ன சார் ஃபார்ம் பண்ண முடியும்? பெர்பெண்டிகுலராக ஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரெடி பெர்பெண்டிகுலராக அது இருக்குது. இல்லை பேரலாக கன்வெர்ட் பண்ணலாம்னா பேரலாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸோ பேரலாக கன்வெர்ட் பண்ணலாம். பேரலாவுக்கும் நம்ம கண்டிஷன் வந்து ஃபார்ம் ஆகலை, ஏன்னா இதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் சப்போர்ட் ஆகிருக்கு, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்குள்ளே வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டு இப்போது இந்த லைன், ஓகேங்களா? ஸோ இந்த லைனை வந்து கிளிக் கொடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் கண்டிஷன் இருக்கிறத டெலிட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ மறுபடியும் இந்த லைனை கிளிக் கொடுக்கலாங்க. இதுக்கான ரிலேஷனை டெலிட் கொடுத்துக்கலாம். ஸோ ரிலேஷன் ஆட் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ பாருங்கள், மறுபடியும் 2 லைன் கிளிக் கொடுக்குறேன். கோலினியராக வேணுமா? அப்படியே கோலினியராக ஃபார்ம் ஆகிக்கும். என்னென்னா இதோட ஆக்சஸில் இந்த லைன் ஃபார்ம் ஆகிக்கும், அது வந்து கோலினியர்னு சொல்லுவாங்க. டெலிட். இப்போ எனக்கு பெர்பெண்டிகுலராக வேணும்னா பெர்பெண்டிகுலராக ஃபார்ம் பண்ணலாம். இல்லை எனக்கு பேரலாக வேணும்னா பேரலாக ஃபார்ம் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் எனக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வேணும் சார், ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை மூவ் பண்ணி கீழே வைக்கிறேங்க, ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த லைனுக்கு இந்த லைன் ஈக்குவலாக வேணும், ஓகேங்களா? ஸோ அதுதான் கண்டிஷன் கொடுக்க போகிறோம். இப்போ 2 லைனை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஈக்குவல் கொடுத்தா எனக்கு மேலே இருக்க லைனுக்கு கீழே இருக்கிற லைன் ஃப்ளிப் ஆயிரும். இல்லை எனக்கு ரெண்டுமே சேமாக இருக்கணும், என்ன பண்ணலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேம் அதே கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். எப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட டைமென்ஷன்ஸை வந்து நான் வந்து ஒரு 50க்கு நான் கொடுக்குறேங்க, ஓகேங்களா? ஸோ 50க்கு நான் கொடுக்குறேன், ரொம்ப சின்னதாக கொடுக்குறேங்க. 50 ஆல்ரெடி ரிலேஷன் இருக்குது, டெலிட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து 50 கொடுத்துக்கிறேன். ஸோ 50 mm ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த லைனையும் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு மேலே இருக்கிற லைனுக்கு கீழே இருக்கிற லைன் ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், ஸோ ரெண்டுக்குமே என்னென்ன இன்சிடென்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஈக்குவல் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாங்க. ஸோ இப்போ லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஈக்குவல் கொடுக்குறேங்க. இப்போ பாருங்கள், மேலே இருக்க லைன் கீழே இருக்க லைன் ஈக்குவல் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபிக்ஸிங் கண்டிஷன்ஸ் மூலமாகவும் இந்த மாதிரி திங்ஸ்க்கு கொடுக்கலாங்க. ஸோ இதுதான் கண்டிஷன்ஸுங்க, லைனுக்கான கண்டிஷன்ஸ் இதுதான், கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதுதாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, சென்டர் லைன் அண்ட் தென் மிட் பாயிண்ட் லைன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி ஜம்ப் ஆகிக்கலாங்க, ஓகேங்களா?